அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை நிரந்தர தீர்வை தரக்கூடியது. சில பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், பழகிட்டு இருந்தோம், இப்போல்லாம் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க, எது கேட்டதாலும் எரிஞ்சு விடுறாங்க, என்கிட்ட பழைய மாதிரி அன்பாக பாசமாக பேசுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற, மனவேதனைப்படுற நண்பர்கள், தோழிகள் இந்த வசிய முறையை கையாளலாம். கணவன் மனைவி இடையே அடிக்கடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் பர்சன் யாராவது நுழைஞ்சிட்டாங்கனாக்கா இவங்க மேலே இருக்கிற அன்பு பாசம் குறைந்து கொண்டே வரும். கான்சன்ட்ரேஷன் அவங்க மேலே போயிடும். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பல. மனவேதனைகள், சண்டை சச்சரவுகள், இதனால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய இயந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ எந்திரம் எப்படி வரையாது, அதற்குண்டான முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். இதற்கு தேவை ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் நல்லது, அல்லது ஆரஞ்சு கலர். அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சிருங்க. தனிமையில் உட்காந்து அமைதியாக பண்ணுங்கள். மற்றவங்க பார்த்தா பலன் தராது, என்னுடைய பவர் குறைஞ்சிரும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் ரகசியமாக பண்ணி முடிச்சிருங்க. பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்ச அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதுலேயே இருக்கட்டும். எந்த நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அந்த நீங்கள் நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். ரொம்ப கோபமாக இருக்கும்போதெல்லாம் பண்ணாதீங்க. மனம் அமைதியாக இருக்கும்போது பண்ணுங்கள். இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க பெருசாக. இந்த மாதிரி பாக்ஸ் லெவலில் அதுக்கு நடுவில் ஒரு கோடு போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் அதுக்கு நடுவில் ஒரு கோடு போடுங்க. இங்கே 2 கோடுகள் போடுங்க. இப்போ இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு, இங்கேருந்து ஒரு கோடு. ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் 786 போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இங்கே 75 போடுங்க. இங்கே 452, இங்கே 202, இங்கே 301, இங்கே 222, இங்கே 150, இங்கே 276, இங்கே 527. நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சப்பறம் இங்கே யா காபி சு அப்படின்னு எழுதுங்க. யா காபி சு அப்படின்னு எழுதி முடிச்சப்பறம் இங்கே உங்கள் பேர் போடுங்க. உங்கள் பெயர். நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர். உங்கள் மேலே கோபமாக இருக்கிற நபர், அல்லது உங்கள்கிட்ட பழகிட்டு ஏமாற்ற நினைக்கிற நபர், காரணம் இல்லாமல் சண்டை போட்டு பிரிய நினைக்கும் நபர், உங்கள் கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும், நீங்கள் நண்பர்களுக்காக கூட பண்ணலாம், தோழிகளுக்காக கூட பண்ணலாம். அவங்களுடைய பேர் இங்கே போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் எனக்கு தெரியாத, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்க ஹவ்வா அப்படின்னு எழுதுங்க. இப்போ இது வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ ஒருவேளை 3வது நபர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க பேச்சு கேட்டு தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கனாக்கா அந்த 3வதோட நபரோடைய பேரை இங்கே போட்டுருங்க.
மூன்றாம் நபரின் பெயர். இங்கே மூன்றாம் நபரின் பெயரை போட்டு இதை மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் டேப்பில் மடிச்சுக்கோங்க. மடித்து டேப் போட்டு சுற்றிருங்க நல்லா நாலா பக்கமும். இபி டேப்போ செல்லோ டேப்போ போட்டு சுற்றிருங்க. அப்படி இல்லைனாக்கா நூலால் சுற்றிருங்க. எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல. நாலா பக்கமும் நல்லா சுற்றிட்டு, தையல் நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா சுற்றிட்டு இது உங்கள் கூட வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன பேப்பரில் வரைஞ்சி உங்கள் மொபைல் கவருக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அல்லது உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல யாராவது இந்த மாதிரி பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்காக கூட பண்ணலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் உங்கள் மேலே பிரச்சனை படுறாங்க, சண்டை சச்சரவுகள் போடுறாங்கனாக்கா அவங்களுக்காக கூட நீங்கள் பண்ணலாம். முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள். வெற்றியை உறுதியாக தரக்கூடிய அற்புதமான ஒரு வரிசை இயந்திரம். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.